ஓம் தும் துர்காயே நமக. வணக்கம் அன்பு நண்பர்களே. ஆதித்யா அஸ்ட்ரோ நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 10/3/2026 விஸ்வாவசு ஆண்டு மாசி மாதம் 26ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். கும்பலக்கணம் இருப்பு என்று 47 வினாடி. சூரிய உதயம் இன்று 6:25க்கு. கரணன் 7:30 மணி முதல் 9 மணி வரை. திதி இன்று முழுவதும் சப்தமி. நட்சத்திரம் இன்று இரவு 7:16 வரை அனுசம், பின்பு கேட்டை. நாமயோகம் இன்று காலை 8:37 வரை ஹர்சனம், பின்பு வஜ்ரம். கரணம் இன்று பிற்பகல் 1 மணி வரை பத்திரை, பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம்ங்க. சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு 7:16 வரை அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபட வேண்டாம். நீண்ட பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, திட்டமிட்டிருந்தாலும் சரி, அதையெல்லாம் தவிர்த்துருங்க. முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளும் கூடங்க. சந்திராஷ்டம தினங்களில் மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ராஜ அலங்காரம், ஹம்ச வாகனத்தில் திருவீதி உலா, குரங்கணி ஸ்ரீ முத்துமாலையம்மன் புறப்பாடு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தனை வழிபட உங்களுக்கு தடைகள் முற்றிலும் விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. ஏன்னா செவ்வாய்க்கிழமை என்பதால் உங்களுக்கு சொந்த வீடு அமையணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, அதே போல் உங்களுடைய தொழில் வியாபாரம் பெரிய அளவில் விருத்தி அடையணும் அப்படின்னு நினச்சாலும் செவ்வாய்க்கிழமையில் இந்த செயல்பாடுகளை நீங்கள் வழிபாடுகளை செய்யுங்க. அப்போ நமது முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்களில் ராகு கேதுவை தவிர்த்து மற்ற கிரகங்களுடைய தொடர்போடு தான் வார தினங்களுக்கு ஞாயிறு முதல் சனி வரைக்கு உண்டான சில கடவுளுடைய பெயர்களை வைக்கிறாங்க. அந்த வகையில் செவ்வாய் கிரகத்தினுடைய தொடர்புடன் செவ்வாய்க்கிழமை உண்டாயிற்றுங்க. கிரகங்களில் மங்களகரமான ஒரு கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது செவ்வாய்க்கிழமை தாங்க. அதனால தாங்க குடும்பத்தில் மங்களகரமான விசேஷங்கள் நடைபெறுவதற்கு செவ்வாய்க்கிழமை விரதத்தை நம்ம மேற்கொள்கிறோங்க. முருகனுக்கும் சரி அம்மனுக்கும் சரி உகந்த கிழமையாக இந்த செவ்வாய்க்கிழமை இருக்குங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நாம் விசேஷங்களை செய்வதற்கும் பொருட்களை வாங்குவதற்கும் புதிய செயல்களை துவங்குவதற்கும் புத்தாடைகள் அணிவதற்கும் என பல விஷயங்களுக்கு செவ்வாய்க்கிழமையை நம்ம தவிர்த்து விடுகிறோங்க. பெயரிலேயே மங்களம் இருப்பதால் இந்த செவ்வாய்க்கிழமை அன்று தொடங்கக்கூடிய செயல்களில் நிச்சயம் வெற்றிகள் உண்டாகக்கூடுங்க. அதே போல் பூமிக்காரகன் செவ்வாய்க்கு மங்களக்காரகன் என்கின்ற ஒரு பெயரும் மட்டுமல்லாமல் செவ்வாய்க்கு பூமிக்காரகன் என்கின்ற ஒரு பெயரும் உண்டுங்க. நவக்கிரகங்களில் ஒரு மனிதனுடைய ரத்தம், நோய் எதிர்ப்பு சக்தி, அதே போல் தைரியம், பூமி சம்பந்தமான சொத்துக்கள், செவ்வாய் தோஷம், சொந்த வீடு ஆகியவற்றிற்கு காரகனாக இந்த செவ்வாய் பகவான் அமைகிறாருங்க. அப்போ ஜாதகத்தில் செவ்வாய் பகவானுடைய நிலை சரிவர அமையப்பெறாதவர்கள் செவ்வாய் பகவானுடைய அம்சம் கொண்ட முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமைகளில் விரதமிருந்து வழிபட உங்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடுங்க. அப்போ செவ்வாய் வழிபாடு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்று ஒரு பொழுது விரதம் இருந்து வந்தால் 9 வாரங்களில் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. வியாபாரம் செய்பவர்கள் கண்டிப்பாக செவ்வாய் வழிபாட்டை செய்து வந்தால் வியாபாரம் பெரிய அளவில் விருத்தி அடையக்கூடும், நல்ல தைரியத்தை கொடுக்குங்க. நாம் எடுத்து வைக்கக்கூடிய எல்லா வியாபாரமும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ 9 செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் விரதம் இருந்தால் செவ்வாய்க்கிழமை தோறும் காலையில் குளித்து அருகில் உள்ள முருகன் பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று நீங்கள் வழிபட வேண்டுங்க. பிறகு வீட்டிற்கு திரும்பியதும் பார்த்தீங்கன்னா வெறும் பால் அல்லது பழச்சாறு மட்டும் அருந்தி விரதத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டுங்க. அதே போல் கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், இந்த போன்ற முருகப்பெருமானுக்குரிய சோஸ்திரங்களை பாராயணம் செய்யலாமுங்க.
மாலை 6 மணிக்கு மறுபடியும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டுங்க. இப்படி 9 செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்தால் செவ்வாய் தோஷத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே உங்களுக்கு குறைந்து நன்மைகள் உண்டாகக்கூடுங்க. அதே போல் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை கட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இது எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடும். பூமி சம்பந்தமான சொத்துக்களில் நல்ல லாபங்கள் உண்டாகக்கூடுங்க. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படக்கூடுங்க. அதே போல் சொந்த வீடு அமையணும் அப்படின்னா செவ்வாய்க்கு மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்ற ஒரு பெயர் இருப்பதால் சொந்த வீடு கட்ட வேண்டுமென்றால் செவ்வாய் கிரகத்தினுடைய அனுகூலம் இருக்க வேண்டுங்க. முருகப்பெருமானுடைய திருவருளும் இருக்க வேண்டுங்க. எலி வலையாக இருந்தாலும் தனி வலை வேண்டும் என்று சொல்வார்கள்ங்க. சொந்த வீடு அமைய அதே போல் சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற கனவோடு நேரம் காலம் பார்க்காமல் உழைப்பவர்கள் ஏராளமான பேர்கள் இருக்காங்க. கோடி கோடியாக பணம் வைத்திருந்தாலும் பார்த்தீங்கன்னா சிலருக்கு சொந்த வீட்டில் வசிக்கக்கூடிய ஒரு யோகம் கூட கிடைக்காதுங்க. அப்போ சொந்த வீடு கட்டி வசிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து மனதார வழிபட்டால் நீங்கள் சொந்த வீடு கட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு யோகம் உண்டாகக்கூடுங்க. அப்படின்ற நாள் நீங்கள் செய்ய வேண்டிய சில செயல்பாடுகளில் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் காலையில் எழுந்து குளித்து விட்டு ₹1 அல்லது ₹2 நாணயத்தை எடுத்து நன்றாக கழுவி சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து வைக்க வேண்டுங்க. அதை வீட்டில் உள்ள முருகன் படத்திற்கு முன்பாக வைத்து வணங்க வேண்டுங்க. அப்போ வீடு கட்ட அருள் புரிய வேண்டும் என்று கூறி வணங்கி தொடர்ந்து 11 வாரங்கள் இதுபோல் நாணயங்களை எடுத்து வைக்க வேண்டுங்க. 11 வாரங்கள் கழித்து அந்த நாணயங்களை சிகப்பு துணியில் முடித்து வைத்து செவ்வாய் ஸ்தலமான பழனி முருகன் கோவில் உண்டியலில் கொண்டு போய் செலுத்தி வேண்டிக் கொள்ள வேண்டுங்க. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா வைகாசியில் வாஸ்து செய்ய விஷாகத்தில் பிறந்த நாயகன் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கக்கூடுங்க. இதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் உங்களுக்கு சில எழுச்சியான விஷயங்களும் நடைபெறக்கூடுங்க. நல்ல மாற்றங்கள் நிகழும் பொழுதே அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய ஆடை ஆபரணங்கள் அணிய மிக நல்ல நாள், கல்வி கற்க மிக ஏற்ற நாள், விதை விதைக்க மிக உகந்த நாள், மனை பணிகளை தொடர மிக சிறந்த நாள். திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்ப லக்கணம் இருப்பு இன்று அதிகாலை 4:54 மணி முதல் 6:46 மணி வரை, மீன லக்கணம் 6:47 மணி முதல் 8:28 மணி வரை, மேஷ லக்கணம் 8:29 மணி முதல் 10:10 மணி வரை, ரிஷப லக்கணம் 10:11 மணி முதல் 12:03 மணி வரை, மிதுன லக்கணம் 12:04 மணி முதல் 2:09 மணி வரை, கடக லக்கணம் 2:10 மணி முதல் 4:21 மணி வரை, சிம்ம லக்கணம் 4:22 மணி முதல் 6:27 மணி வரை, கன்னி லக்கணம் 6:28 மணி முதல் 8:26 மணி வரை, துலாம் லக்கணம் 8:27 மணி முதல் 10:26 மணி வரை, விருச்சக லக்கணம் 10:27 மணி முதல் 12:32 மணி வரை, தனுசு லக்கணம் 12:33 மணி முதல் 2:44 மணி வரை, மகர லக்கணம் 2:45 மணி முதல் 4:49 மணி வரை. நம்மளுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நம்ம வேண்டும் நினச்சோம்னா நிச்சயம் நீங்கள் இதை தொடர்ந்து கடைபிடிங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுபகோரைகள் அறிந்து நீங்கள் செயல்படுங்க. கோரை அறிந்து செயல்படுபவர்களை யாராலும் வெல்ல முடியாது என்பது சித்தர்களுடைய அருள்வாக்குங்க. சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 4 ஹோரைகளையும் சுபகாரியங்கள் செய்யலாம். இந்த 4 ஹோரைகளும் உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹோரைங்க. சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 ஹோரைகளில் சுபகாரியங்களை எல்லாம் தவிர்த்துருங்க. இந்த 3 ஹோரைக்குண்டான செயல்பாடுகளை எல்லாம் நீங்கள் செய்து வந்தாலும் உங்களுக்கு சிறந்த பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்றைய நாளுக்கான ஹோரை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் 7 மணி வரை செவ்வாய் ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை சூரிய ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை சுக்கிர ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை உங்களுக்கு புதன் ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை சந்திர ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை சனி ஹோரை, பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை குரு ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை செவ்வாய் ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை சூரிய ஹோரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை சுக்கிர ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை புதன் ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை சந்திர ஹோரை, இரவு 6 மணி முதல் 7 மணி வரை சனி ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை குரு ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை செவ்வாய் ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை சூரிய ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை சுக்கிர ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை புதன் ஹோரை, நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணி வரை சந்திர ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை சனி ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை குரு ஹோரை, அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை செவ்வாய் ஹோரை,
4 மணி முதல் 5 மணி வரை உங்களுக்கு சூரிய ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை சுக்கிர ஹோரை. இன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஹோரை உங்களுக்கு மிக மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. அப்போ இந்த செவ்வாய் ஹோரை பார்த்தீங்கன்னா ரத்தம், மருத்துவம், பூமி, அதிகாரம் போன்ற விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த செவ்வாய் பகவான் தாங்க. செவ்வாய் ஹோரையில் ஒருவர் நிலம் வாங்குவது, விற்பது, அக்ரிமெண்ட் ஏதாவது போடுவது, சகோதரர் பங்காளி பிரச்சனைகளை தீர்ப்பது, சொத்து பிரிக்கிற விஷயங்கள், உயிர் எழுதுவது, இரத்த தானங்கள் பண்ணுறது, உறுப்பு தானங்கள் பண்ணுறது, அதே போல் மருத்துவ உதவிகள் செய்வது, இவற்றை எல்லாத்தையுமே நீங்கள் மேற்கொள்ளலாம்ங்க. அதே போல் இந்த ஹோரைகளில் செவ்வாய் ஹோரைகளில் ஆயுத பிரயோகத்திலாம் துவங்கினீங்கன்னா சக்தி வாய்ந்ததாக இருக்குங்க. செவ்வாய் அழிவுக்கு உரிய கிரகம் என்பதால் உங்களுக்கு அதிகாரத்தை பிரயோகம் செய்து ஒன்றை கட்டுக்குள் கொண்டுட்டு வரக்கூடியது இந்த செவ்வாய் பகவான் தாங்க. அப்போ செவ்வாய் ஹோரை எந்தவித நல்ல காரியங்களும் செய்ய உகந்த நேரம் இல்லைங்க. இருப்பினும் நீங்கள் தெய்வீகம் தொடர்பான விஷயங்களையோ சண்டை சச்சரவுக்கான விஷயங்களையோ நீங்கள் பேசி முடிவெடுக்கிறதுக்கு இந்த செவ்வாய் ஹோரையை பயன்படுத்தலாமுங்க. அதே போல் இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமைங்க. செவ்வாய்க்கிழமையில் ராமர் பக்தரான அனுமனுக்கு மிக மிக ஒரு சிறந்த நாளாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. அப்போ இன்றைய நாளில் நீங்கள் ஹனுமனுடைய பரிபூர்ண அருளும் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா ஆரஞ்சு நிற திலகம் வைத்து கொள்ளுங்க. அதே போல் ஆரஞ்சு நிற உடைகளை அணிந்து கொண்டு அனுமனை நீங்கள் வணங்கி வாங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வலிமையும் உங்களுக்கு மன தைரியத்தையும் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருப்பாருங்க. அதே போல் இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமையில் மேஷம், விருச்சகம் இந்த 2 ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இருக்குங்க. அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளாக இருந்தாலும் அந்த முயற்சிக்குண்டான பலன்கள் நிச்சயம் உங்களுக்கு உண்டாகக்கூடும். அதே போல் இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமையில் கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு சாதகமற்ற ஒரு நாளாக இருப்பதால் நீங்கள் எடுக்க எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையுமே ஈடுபடாமல் இருப்பதே உங்களுக்கு மிக சிறப்புங்க. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, விருச்சகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, புதன், சூரியன், செவ்வாய், மீனத்தில் சுக்கிரன், சனி. இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போம்ங்க. மேச ராசி மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சந்திரனுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் ராகு, சூரியன், செவ்வாய், புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அதே போல் விரயஸ்தானத்தில் சுக்கிரன், சனியுடைய பயணமும் சேர்ந்து இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறந்த நாளாக இருக்கக்கூடிய ஒரு சாதகமான அமைப்பு எல்லாமே உங்களுக்கு காணப்படுமானா நிச்சயம் இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். உங்களுக்கு பலன்கள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. முக்கிய முடிவுகள் எடுப்பதை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. ஏதாவது முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2-3 நாட்கள் கழித்து நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை எல்லாம் கொடுக்குங்க. பொது காரியங்களில் நீங்கள் ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. அப்போ தொழில் சம்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல நேரும். இன்றைய நாள் அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த கடன் உதவிகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அதே போல் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. அப்போ நிலுவையில் இருந்து வந்த பணிகளை எல்லாம் இன்றைய நாள் செய்து முடிப்பீங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. எதுலையுமே அவசரம் இல்லாமல் செயல்பட வேண்டிய ஒரு நாளுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உறவினர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள்லாம் ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் பொறுமையையும் கடைபிடிக்க வேண்டியது மிக நல்லது. பிள்ளைகளால் சில செலவுகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு அதிகம் உள்ளதால் கொஞ்சம் அனுசரித்து செல்வது இன்றைய நாள் நல்லது. அப்போ சகோதரர்களுடைய சில பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் சகோதரர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்க. வியாபாரத்தில் விற்பனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுமாராக தாங்க இருக்குது. அப்போ அம்பிகை வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று ஒரு பரபரப்பான ஒரு பணிச்சூழல் தாங்க உங்களுக்கு காணப்படும். ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு நேரம் கூட இருக்காதுங்க இன்றைய நாள். அப்போ திட்டமிட்டு நீங்கள் பணியாற்ற வேண்டியது மிக நல்லது. அப்போ இன்றைய நாள் தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலைகள் தாங்க காணப்படுது. எப்பொழுதும் போல் உங்களுடைய தொழில் நடைபெறும். ஆனால் லாபங்கள் சற்று குறைந்து காணப்படுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் எழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் கொஞ்சம் துணையுடன் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நாளாக ஏற்படுத்தி கொள்ளுங்க. உங்களுடைய உறவுகளில் கொஞ்சம்
சுணக்கங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் இப்போ இன்றைய நாள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது நல்லது. அப்போ உங்களுடைய உறவுகளை நீங்கள் பராமரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சில விஷயங்களை அன்வான்ட் திங்ஸை நீங்கள் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எந்த விஷயத்தையுமே எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய வங்கிகளில் கணிசமான தொகை பராமரிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலே இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். செலவுகள் உங்களுக்கு இன்று அதிகமாக காணப்படும். அதனால் உங்களுடைய சேமிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு குறைந்து காணப்படும். இன்றைய நாள் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இதுவரை இருந்து வந்த மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு அமைதியின்றி காணப்படுவீங்க. அப்போது மனதில் சில விஷயங்களில் பதட்டம், ஒரு உள்ளுணர்வு இதெல்லாம் அதிகமாக இருப்பதால் கொஞ்சம் ஆரோக்கியத்தை நீங்கள் பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. இன்றைய நாள் சிந்தனைகளில் கொஞ்சம் தெளிவாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறையுடன் இருப்பது மிக நல்லது. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெருக்கமானவர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாமே உருவாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் ஆன்மீகம் தொடர்பான ஒரு சிந்தனைகளும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சக ஊழியர்கள் எல்லாமே ஆதரவாக செயல்படுவாங்க. அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முன்னேற்றகரமான ஒரு சூழ்நிலைகளும் இன்றைய நாள் ஏற்படக்கூடுங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கடன் சார்ந்த செயல்களில் கொஞ்சம் விவேகமுடனும் கொஞ்சம் பொறுமையுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு நாளாக நல்ல நாளாக இருக்குதுங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிகச் சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவதால் நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. ரிஷப ராசி ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 4ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமும், அதே போல் 10ஆம் பாவத்தில் ராகு சூரியன் செவ்வாய் புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. லாபஸ்தானத்தில் சுக்கிரன் சனி பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு அனுகூலம் நிறைந்த நாளாக இருக்காதுங்க. ஒன்றைய நாள் உங்களுக்கு சற்று பலன்கள் பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ சில சமயங்களில் நீங்கள் பொறுமையின்றி இன்றைக்கு காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. அப்போ நீங்கள் தைரியம் இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைய இருப்பதால் கடினமான சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் கொஞ்சம் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. முக்கிய முடிவுகள் எடுப்பதை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. ஏன்னா அந்த முக்கிய முடிவுகள் ஏதாவது எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா 2-3 நாட்கள் கழித்து பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்கள் எல்லாம் ஏற்படுங்க. சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் சில விஷயங்களில் ஏற்படக்கூடும். பயணங்கள் மூலம் ஒரு புதிய அனுபவம் எல்லாம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு மனதளவில் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. உத்தியோகத்தில் திறமைக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அப்போ மகான்களுடைய தரிசனத்தால் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. சுற்று வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை ஒரு சில விஷயங்களில் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. மனதில் இனம் தெரியாத சில குழப்பங்கள்லாம் ஏற்படக்கூடும். அன்றாட பணிகளில் கூட உங்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. தாய் வழி உறவுகளுக்காக பார்த்தீங்கன்னா செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமாக உங்களுக்கு ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே வீண் விவாதங்கள்லாம் ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது நல்லதுங்க. வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் பாதிப்பு எதுவுமே இருக்காதுங்க. உங்களுக்கு வியாபாரத்தில் எவ்வளோ பிரச்சனை இருந்தால் கூட உங்களுடைய தொழிலை எந்த விதத்திலையுமே உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. இன்றைய நாள் துர்க்கையை வழிபடுவது உங்களுக்கு தடைகளை தகர்க்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில் சில தவறுகள் செய்ய வாய்ப்பு நிறையாக இருப்பதால் நீங்கள் இன்றைய நாள் திட்டமிட்டு எந்த ஒரு செயல்பாடுகளாக இருக்கும் கவனத்துடன் செயலாற்ற வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. தொழில் விஷயங்களில் உங்களுக்கு சில பாதிப்புகள் இருந்தால் கூட உங்களுடைய வளர்ச்சியை எந்த விதத்திலையுமே பாதிப்பு ஏற்படுத்தாதுங்க.
காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு சில அற்பமான சில விஷயங்களை கூட நீங்கள் பெரிதாக்கி பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் உங்களுடைய உறவுகளில் சில குழப்பத்தை எல்லாம் ஏற்படுத்தும். இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் வந்து மிக தெளிவாக இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. உங்களுடைய எண்ணங்களை கொஞ்சம் புரிந்து கொண்டு அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ உங்கள் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களில் சில தடைகள் ஏற்பட்டால் கூட அவங்க அதெல்லாம் எளிதாக சமாளித்து கடந்து விடக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு காணப்படும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய அஜாக்கிரதை காரணமாக இன்றைய நாள் ஏதாவது ஒரு பயணத்தின் போது பணம் இழப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நிதி நிலைமையில் நீங்கள் மிக மிக கவனமாக கையாள வேண்டிய ஒரு நல்ல நாளாக இருக்கணும்னா கொஞ்சம் கவனமுடன் கையாள வேண்டியது மிக நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைந்து ஒற்றுமைகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்கு செயல்களால் உங்களுக்கு காலங்கள் விரயம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியோட நாதன் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுங்க. அப்போ நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது மிக சிறப்பாக இருக்குங்க. மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா உங்கள் மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. மிதுன ராசி, மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 3ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் ராகு, சூரியன், செவ்வாய், புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 10ஆம் பாவத்தில் சுக்கிரன், சனி பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்களை எல்லாத்தையுமே மேம்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளையும் அமைத்து கொள்வீங்க. அது உங்களுக்கு இன்றைய நாள் சாதகமாக ஆக்கி கொள்ளக்கூடிய ஒரு திறமையும் பக்குவமும் உங்களிடம் காணப்படுங்க. அப்போ எதையுமே தைரியம் தன்னம்பிக்கையோடு செயல்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சொத்து பிரச்சனைகளுக்கு இன்றைய நாள் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதே போல் உங்களுக்கு பிரபலமானவர்களுடைய அறிமுகம் எல்லாமே ஏற்படும். அதன் மூலம் சில லாபங்கள்லாம் உண்டாகக்கூடும். புதிய தொழில்நுட்ப கருவிகள் மீதான ஒரு ஆர்வமும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. வியாபாரத்தில் இதுவரை இருந்து வந்த இழுபறியான சில சூழல்கள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு விலகி செல்லக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்க போகுது. உத்தியோக பணிகளில் ஒரு மாற்றமான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குதுன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் ஓரளவுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. எதிர்பாராத பணவரவு உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் பணவரவும் உங்களுக்கு நிறையாக காணப்படுது. வாழ்க்கை துணையால் சில மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா அன்பு, அரவணைப்பு, அந்யோன்யம் இது மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக நல்லது. வெளியூர் பயணங்கள் எல்லாத்தையும் தவிர்ப்பது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. தாய் வழி உறவினர்கள் வகையில் சில சுப செலவுகள் எல்லாமே ஏற்படக்கூடுங்க. அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உற்சாகமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படுங்க. அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த அலுவலகத்தில் சில சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபங்கள் நல்லா அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் அதிகமாகவே காணப்படுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் உங்களுடைய செயல்திறனை இன்றைய நாள் வெளிப்படுத்துவீங்க. அந்த செயல்திறமை உங்களுக்கு மேலதிகாரிகளால் சில பாராட்டுக்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய திறமைகளும் இன்றைய நாள் வெளிப்பட போகுது. தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்களும் லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா அன்பாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய 2 பேருடைய புரிந்துணர்வு
அதிகமாக நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ ஏதாவது நீங்கள் விட்டு கொடுத்து செல்லுங்க. சில சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துக்குமே சின்ன சின்ன பிரச்சனைகள் டெய்லி வரதான் செய்யும். அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குழந்தைகளுக்கு கல்வியில் கொஞ்சம் சிறு சிறு தடங்கல்கள் வந்தால் கூட அவர்களை எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதே போல் சளி இருமல் போன்ற உபாதைகள் எல்லாம் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமுடன் பார்த்து கொள்ள வேண்டிய நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு நிதி நிலைமை மிக சுதந்திரமான ஒரு நிதி நிலைமை காணப்படுதுங்க. அதனால் இன்றைய நாள் வளமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவுமே இருக்காதுங்க. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருமல் சளி இந்த மாதிரியான கிளைமேட் சேஞ்சஸ்னால உங்களுக்கு சில உபாதைகள் எல்லாம் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமுடன் பார்த்து கொள்ளுங்க. நல்ல தண்ணீர் குடிங்க. அதே போல் நல்ல ஒரு நடைபயணம் செய்யுங்க. அதெல்லாம் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரிகள் இடத்துல கொஞ்சம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே உங்களுக்கு முற்றிலும் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எதிர்பார்ப்புகளை உங்களுக்கு நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அதே போல் இன்றைய நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் போட்டித் தேர்வுகளில் கொஞ்சம் பங்கேற்று பரிசுகளையும் பாராட்டுக்களையும் பெறும் வகையில் இன்றைய நாள் உங்களுக்கு அமையக்கூடுங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது தொடர்பான சிந்தனைகளும் உங்களுக்கு இன்றைய நாள் அதிகரித்து காணப்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் மூலம் பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. இன்றைய நாள் மனதில் இருந்த அச்சங்கள் எல்லாமே உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி நாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இருக்காருங்க. அப்போ புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்வது மிக உகந்ததாக இருக்குங்க. அது மட்டுமின்றி நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்கள்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கடக ராசி கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமும், அஷ்டமத்தில் ராகு சூரியன் செவ்வாய் புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 9ஆம் பாவத்தில் சுக்கிரன் சனி பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய கடின முயற்சிகள் மூலம் வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குதுங்க. தன்னம்பிக்கையுடன் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுவீங்க. தைரியம், ஆற்றல், உத்வேகம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் மிக அபரிவிதமான ஒரு வளர்ச்சியாக இருக்குங்க. மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முற்றிலும் விலகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. உங்களுடைய செயல்பாடுகளில் அனுபவம் எல்லாமே வெளிப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. கல்வியில் இருந்து வந்த உங்களுக்கு ஆர்வமின்மை எல்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு நிச்சயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருந்து கொள்ளுங்க. எதிர்பாராத சில உதவிகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடுங்க. உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமையுது. கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் உங்களுக்கு முயற்சிக்கு ஏற்ப உங்களுக்கு மேன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் தொடங்கக்கூடிய எந்த ஒரு புதிய முயற்சிகளாக இருந்தாலும் அதற்கு சாதகமான ஒரு முடிவுகள் உங்களுக்கு எட்டப்படுங்க. சிலருக்கு சகோதரர்கள் வகையில் நீங்கள் எதிர்பாராத ஆதாயம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். மனதில் உற்சாகம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு நாளாக ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. வாழ்க்கை துணை உறவினர்கள் வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் இன்றைய நாள் வாய்ப்புகள் நிறையாக காணப்படுதுங்க. அலுவலகத்தில் நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. அதே போல் சக ஊழியர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் முற்றிலும் இன்றைய நாள் உங்களுக்கு முற்றிலும் விலகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஏற்பாடுகள் எல்லாம் இன்றைய நாள் நிறைய இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேர்மை மற்றும் மன உறுதி இதன் காரணமாக உங்களுடைய பணிக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடுங்க. அப்போ தொழிலில் நல்ல ஒரு திறம்பட உங்களுடைய முயற்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு எடுத்துக்கொண்டு நீங்கள் போடும் பொழுது அந்த தொழிலில் நல்ல வளர்ச்சியும் உண்டாக காண்பீங்க. வியாபாரத்தில் நல்ல லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க.
காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா நேர்மையாக நடந்து கொள்வீங்க. அப்போ துணையுடன் நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்ளும் போதே பார்த்தீங்கன்னா உங்கள் இருவருக்கு உண்டான மனது பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் இருக்குன்னு சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய அன்பு, அரவணைப்பு, அந்யோன்யம் இதெல்லாம் மிக சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. நீங்கள் அதே போல் உங்களுடைய உறவினர்களுடைய அதாவது விழாக்களில் நீங்கள் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியின்மையில் கொஞ்சம் ஆர்வமின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் பார்த்து கொள்ளுங்க. குழந்தைகளில் கல்வி தான் முக்கியம். அதனால் கல்வியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இனிமேல் உங்களுக்கு முற்றிலும் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ பணவரவு உங்களுக்கு தாராளமாக இருக்குங்க. அதனால் இந்த கடன் விஷயங்களில் நீங்கள் எதையுமே நீங்கள் சிந்திக்க வேண்டாம். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நிதி நிலைமை மிக அற்புதமாக காணப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று மகிழ்ச்சியான ஆரோக்கியமான ஒரு மனநிலையில் நீங்கள் இருப்பதனால உங்களுடைய ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ மனதளவில் தைரியம், தன்னம்பிக்கை, ஆற்றல் இது எல்லாமே இருந்துச்சுன்னா ஆரோக்கியமும் மிக சிறப்பாக காணப்படுங்க. அதனால் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு குறைபாடும் கிடையாதுங்க. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் சந்தன நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா எதுலையுமே நீங்கள் தீர யோசித்து முடிவு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் கடன் பிரச்சனைகள் தீர ஆலோசனைகளும் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இன்றைய நாள் இருக்க வேண்டுங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு ஒப்பந்தம்லாம் பார்த்தீங்கன்னா மிக சாதகமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. அதே போல் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். அதே போல் எதிர்பார்த்த வேலைகளும் உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாச்சலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாச்சலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மனமகிழ்ச்சி எல்லாம் அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் கேது பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சந்திரனும், களத்திரஸ்தானத்தில் ராகு, சூரியன், செவ்வாய், புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அதே போல் அஷ்டமத்தில் சுக்கிரன், சனி பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய எதிர்காலம் பற்றிய எண்ணங்களும் கனவுகளும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதில் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்கு. உங்களுக்கு இன்று அதிர்ஷ்டங்கள் நிறைந்த நாளாகவும் இன்று காணப்படுதுங்க. அனைவரிடத்திலுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இருக்கு. இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு மிக அற்புதமான ஒரு சிறந்த நாளாக இருக்க போகுதுங்க. அதே போல பார்த்தீங்கன்னா கற்பனை சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடும். நீங்கள் பிடித்த உணவுகளை எல்லாம் உண்டு மகிழக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக காணப்படுது. உங்களுடைய முக தோற்றப்பொழிவில் சில மாற்றங்கள் எல்லாமே ஏற்படும். உயர் அதிகாரிகளிடத்துல பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. வெளி வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா செல்வாக்கு அதிகரிக்கக்கூடும். தடைப்பட்ட சில பணிகளை எல்லாமே நீங்கள் செய்து முடிப்பீங்க. இன்றைய நாள் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போது அரசு தொடர்பான செயல்களில் உங்களுக்கு ஆதாயம் அடைவீங்க. இன்றைய நாள் பிறக்கக்கூடும். பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகள், கடன்கள் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. திருப்ப செலுத்தக்கூடிய வாய்ப்பும் உள்ளது. சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் பணம் கேட்டு நச்சரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உள்ளதால கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அரசாங்க வகையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா இழுபறியானா கூட உங்களுக்கு சில தடை தாமதங்கள் ஏற்பட்டால் கூட முடிந்து விடுங்க. எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகளால் உங்களுக்கு நீங்கக்கூடும். அதனால நண்பர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களும் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடும். பிற்பகலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத பணவரவுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதுங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பதை விட கூடுதலாக கிடைக்கக்கூடும். இன்றைய நாள் சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க.
வேலை தொழில் விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணிகடத்துல உன்னதமான ஒரு வளர்ச்சி அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கு. அப்போ உங்களுடைய செயல்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுக்கு இது மனதளவில் திருப்தி அளிக்கக்கூடிய விதத்துல இருக்கு. தொழில் வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்கு. உங்களுடைய லாபங்கள் இன்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. காதல், குடும்பம், திருமணம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்று பரிசு பொருட்களை நீங்க பகிர்ந்து கொள்வதன் மூலம் உங்களுடைய உறவுகள்ல மகிழ்ச்சி நிலவக்கூடுங்க. அதனால உங்களுடைய துணையிடம் பார்த்தீங்கன்னா திருப்தி காண்பீங்க. இன்றைய நாள் உறவுகள்ல மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடும். அன்பு, அரவணைப்பு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக காணப்படுது. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்க போது. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்து வந்த சில சிறு சிறு தடங்கல்கள், தாமதங்கள் இது எல்லாமே இன்றைய நாள் விலகி ஒரு அற்புதமான முன்னேற்றகரமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பண வரவு உங்களுக்கு அதிகமாகவே காணப்படுங்க. அப்போ உங்களுடைய தேவைகளை இன்றைய நாள் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுடைய தேவையான பணம், நிதி ஆதாரம் இதெல்லாம் மிக சிறப்பாக காணப்படுதுங்க. அற்புதமான ஒரு நிதி நிலைமை உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியமும் உங்களுக்கு சிறப்புடன் காணப்படுதுங்க. அப்போ உங்களுடைய வலிமை, தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் நிறைந்து காணப்படுவதாலேயே உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நிர்வாக பணிகளில் இருப்பவர்களுக்கு ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் மனதில் புதுவிதமான ஆசைகள் எல்லாமே உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் முதுநிலை கல்வி விஷயங்களில் ஆலோசனைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. கடன் சார்ந்த ஏதாவது செயல்களில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இயந்திர பணிகளில் இருப்பவர்களுக்கு ஒரு மேன்மையான ஒரு சூழல் எல்லாமே இன்றைய நாள் ஏற்படுமுங்க. தீர்க்கமான சிந்தனைகள் மூலம் உங்களுக்கு சில பாராட்டுக்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டால் நல்லது உண்டாகக்கூடும். தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை எல்லாம் நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் சிரமங்கள்லாம் குறைந்து உங்களுடைய அந்தஸ்து இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி, கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் ராகு, சூரியன், செவ்வாய், புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. களத்திரஸ்தானத்தில் சுக்கிரன், சனி பகவானுடைய பயணமும், அதே போல் 10ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. விரயஸ்தானத்தில் உங்களுக்கு கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க. அப்போ இன்று உங்களுக்கு துடிப்பான ஒரு நாளாகவும் இருக்கும். இன்று நம்பிக்கையான ஒரு அணுகுமுறை எல்லாத்தையும் மேற்கொள்ளக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாளுங்க. ஒரு சிலருக்கு எதிர்காலம் பற்றிய முக்கிய முடிவுகள் எடுக்க இன்றைய நாள் மிக சிறப்பான உகந்த நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ முக்கிய முடிவுகள் எல்லாத்தையும் நீங்க எடுக்கலாம். இன்றைய நாள் தொழில் ஆரம்பிப்பது, சில விஷயங்களை செய்வது இதெல்லாம் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்கு. இன்று வியாபாரம் தொடர்பான பணிகளில் உங்களுக்கு போட்டிகள் உண்டாகக்கூடும். மறைமுக விஷயங்களை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல சில நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. தந்தையாரிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. உறவினர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு சற்று நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடுங்க. அரசு சார்ந்த விஷயங்கள்ல, விவகாரங்கள் எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருப்பது உங்களுக்கு அதிக நன்மையை தரும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல உங்களுக்கு மேன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உடல் சார்ந்த ஏதாவது விஷயங்கள்ல இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. நீங்க எதிர்பாராத செலவுகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடும். கொஞ்சம் கவனமும் தேவைப்படுது. உறவினர்கள் வகையில சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கீங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடும். பிள்ளைகள் உங்களுக்கு பொறுப்பாக நடந்து கொள்வது உங்களுக்கு அதிக மகிழ்ச்சியை தருங்க. ஏன்னா பிள்ளைகள் தான் உங்களுக்கு பெரிய சொத்தாக இருக்கும். எவ்வளவுதான் பணம், மகிழ்ச்சி, சந்தோஷம் இருந்தாலும் பிள்ளைகள் ஒழுங்கான முறையில போகும்போது உங்களுக்கு அதிக ஆற்றலும் அதிக சந்தோஷத்தையும் உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு வாரி கொடுக்கும். மற்றவர்களுடன் மன வருத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதால கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் பொறுமையாக கடைபிடிக்க வேண்டியது நல்லது. விநாயகர் வழிபாடுக்கு அதிக நலத்தை சேர்த்தக்கூடிய வகையில இருக்குங்க.
வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்துல உங்களுக்கு வளர்ச்சிகள் சுமூகமாக இருக்குங்க. பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே போல உங்களுடைய பணிகளுக்கு மனதளவில் உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்துல தாங்க இன்றைய நாள் இருக்கு. அப்போ வேலை தொழில் வகையில இன்றைய நாள் மிக சிறப்பான பலன்களை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் நல்லுறவை எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய, பகிர்ந்து கொள்ளக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாளுங்க. உறவுல மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் அன்பு இதெல்லாம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. குடும்பத்துல மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். காதலர்களுக்கு சந்தோஷமான ஒரு செய்திகள்லாம் கிடைக்கப்பெறும். இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமான பலன்களை வாரி கொடுக்க போகுதுங்க. பிள்ளைகள் வழியில உங்களுக்கு சில மகிழ்ச்சியான தருணங்கள்லாம் ஏற்பட போகுது. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு இன்று உங்களுடைய தேவைகளை எளிதாக நிறைவேற்றுவீங்க. அதிக பணம்லாம் சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால கொஞ்சம் கவனமாக இருங்க. இதனால பாதுகாப்புலாம் உணர்வுகள்லாம் உங்களுக்கு அதிகரித்தாலும் ஒரு சில விஷயங்கள சின்ன விஷயங்கள சில ஏமாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால நிதி நிலைமையில கொஞ்சம் கவனமும் தேவைப்படுதுங்க. ஆரோக்கியமான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய காணப்படும் ஆற்றல், மன உறுதி இதன் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியமும் மிகச் சிறப்பாக இருக்குங்க. வெளியிடங்கள்ல உணவு உட்கொள்வதை மட்டும் தவிர்த்துருங்க. மிக சிறப்பான பலன்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தன வருவாயில இருந்து வந்த தடைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு குறைய காண்பீங்க. எதிர்பாராத சில முன்னேற்றமான வாய்ப்புகளும் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்க கொடுங்க. அதே போல அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வாக்குறுதிகள் அளிக்கும் பொழுது கொஞ்சம் இன்றைய நாள் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக அமைப்பு எல்லாமே இன்றைய நாள் காணப்படுதுங்க. சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்குண்டான ஒரு சூழல் எல்லாமே ஏற்படுதுங்க. குழந்தைகளுடைய கல்வி சார்ந்த ஏதாவது சிந்தனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குதுங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் என்பதால நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் புதன்கிழமை தோறும் நீங்கள் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வாங்க. உங்களுக்கு நீங்கள் செய்யும் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை எல்லாம் அடையக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி, துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் ராகு, சூரியன், செவ்வாய், புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அதே போல் 6ஆம் பாவத்தில் சுக்கிரன், சனி பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. லாபஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு சிறப்பான நாளாக இருக்க போதுங்க. இன்றைய நாள் உங்களுடைய கடின உழைப்புக்கு உண்டான ஒரு பலன்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக கிடைக்க போகுதுங்க. அப்போ உங்களை நீங்கள் நம்பக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய நேர்மையான முயற்சிகள் மூலம் பார்த்தீங்கன்னா அனைத்துமே வெற்றியாகும். அனைத்து விதத்திலையுமே சாதகமான முடிவுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. பழைய பிரச்சனைகளுக்கு இன்றைய நாள் சில முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகுது. எதிர்பார்த்த சில உதவிகள் எல்லாமே கிடைக்க கொடுங்க. அப்போ புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. உங்களுக்கு வரவுகளால் சில சேமிப்புகள் அதிகரிக்க கொடுங்க. அப்போ குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் ஒரு சிலருக்கு தீரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வருமான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. இப்போ உத்தியோக பணிகளில் உங்களுக்கு நிச்சயம் பார்த்தீங்கன்னா ஒரு வேகம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்கல் நிறைந்த ஒரு நாளாக இருந்தால் கூட எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ இன்று புதிய முயற்சிகளை எல்லாத்தையுமே நீங்கள் தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எதாக இருந்தாலும் துணிந்து செய்யலாம். எதிர்பார்த்த பணம் எல்லாமே உங்களுக்கு கைக்கு வந்து சேருங்க. சகோதரர்களுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். மற்றவர்களுடன் வீண் விவாதங்களில் ஈடுபட்டால் கூட அது உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வது இன்றைய நாள் நல்லது. உறவினர்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உற்சாகங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. இப்போ அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் ஏற்பட்ட இடையூறுகளை நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. வியாபாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கத்தை விட இன்றைய நாள் லாபங்களும் வருமானங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. இன்றைய நாள் மகான் ராகவேந்திரரை வழிபடுவதன் மூலம் மன அமைதிகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று
உங்களுடைய தன்னம்பிக்கை, மன தைரியம், உறுதி, ஆற்றல் எல்லாமே அதிகமாக காணப்படுவதால் எந்த ஒரு தடைகளாக இருந்தாலும் எளிமையாக சமாளிப்பீங்க. உங்களுடைய பணியினுடைய நன்மை கருதி நீங்கள் எதையுமே துணிந்து செய்யக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. பணியினுடைய தீவிரத்தை நீங்கள் முழுமைப்படுத்தி உங்களுடைய வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதே போல் உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய நன்மதிப்பை பெறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைகளும் இன்றைய நாள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. தொழில் வளர்ச்சி, உங்களுக்கு வருமானமும் பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்க போகுதுங்க. தொழிலில் நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதற்குண்டான முதலீடுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும், ரிட்டர்ன்ஸ்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலுமே ஒரு சாதகமான முடிவுகள் தென்படுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு, அரவணைப்பு அது பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. இதுவரை இருந்து வந்த சில சிக்கல்கள், பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருப்பதால் இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ நீங்கள் இருவருமே பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான ஒரு உறவு நிலைகள் இன்றைய நாள் காணப்படும். உரையாடும் போதும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக உரையாடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போது இன்றைய நாள் குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று முழுவதுமே உங்களுடைய ஆற்றல் எல்லாமே பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் அது தென்படுங்க. அவர்களும் பார்த்தீங்கன்னா மிக சந்தோஷமாக கல்வியில் முன்னேறக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. அப்போ எந்த இடத்துலையுமே அவர்களுடைய சோடை போகாத ஒரு சூழ்நிலைகள் தான் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருப்பதால் எந்த இடத்துலையுமே சோடை போக மாட்டாங்க. ஆசிரியர்கள் மத்தியில் நன்மதிப்பு பெறக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிகச்சிறப்பாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு அமோகமாக இருக்க போகுதுங்க. எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவுக்கு உண்டான பிரச்சனைகளே இருக்காது. இன்றைய நாள் உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாமுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் தோல் பிரச்சனைகள் ஏற்படலாம். அதில் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லதுங்க. சரிவிகித உணவுகளை எல்லாம் மேற்கொள்ளுங்க. அதே போல் வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்த்துருங்க. எண்ணெய் வகை, கார வகை உணவுகளை எல்லாம் தவிர்த்தீங்கன்னா அந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு மறைய காண்பீங்க. அதனால் வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்த்துருங்க. ஆரோக்கியத்திற்கு மிக நல்லது. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய ஆரோக்கியம் தொடர்பான எண்ணல்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. மனதில் நினைத்த காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இன்றைய நாள் உங்களிடம் காணப்படுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சுபகாரிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடுங்க. வெளியூர் பயணம் குறித்த சிந்தனைகளும் உங்களுக்கு இன்றைய நாள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் எதிர்பாராத பயணங்களால் உங்களுக்கு வாய்ப்புகள் எல்லாமே உண்டாகக்கூடும். உங்களுடன் பணிபுரிவோர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் சற்று உங்களுக்கு அதிக நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படும் துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் என்பதால் நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வாங்க. நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வாங்க. குடும்பத்தில் சந்தோஷம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. விருச்சக ராசி, விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் ராகு, சூரியன், செவ்வாய், புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன், சனி பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 10ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிக சிறந்த நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுக்கு முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போது உங்களிடம் காணப்படும் ஆற்றல் மற்றும் உற்சாகம் எல்லாம் காரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு சுய முன்னேற்ற பாதையில் நீங்கள் அதிகப்படியாக செல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று அனைத்து விதத்திலுமே உங்களுக்கு மிக சிறந்த நாளாக இருக்க போகுது. உங்களுடைய உறவுகளோட வழியில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான ஒரு சூழல்லாம் ஏற்பட காண்பீங்க. கனிவான பேச்சுக்களால் நீங்கள் எல்லா விதத்திலுமே காரியத்தை சாதிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்க போது உங்களுடைய வழக்குகளில் சில
சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் திருப்பங்கள் எல்லாம் ஏற்பட காண்பீங்க. வியாபாரத்தில் புதிய புதிய மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி நீங்கள் அதில் சிறப்பான வெற்றியும் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ சவாலான பணிகளை கூட சாதாரணமாக நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் இன்றைய நாள் எதையுமே சாதிப்பீங்க. எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளையும் இன்றைய நாள் எடுப்பீங்க. மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாமே இன்றைய நாள் நீங்க கூடுங்க. முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாள் மிக சிறந்த நாளாக இருக்குங்க. அப்போ செலவுகள் அதிகரிக்கக்கூடும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான ஒரு செலவாகவே இருக்குங்க. இன்றைய நாள் உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. அரசாங்க வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அனுகூலமாக முடியும்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்கு. உங்களுடைய சகோதரர்களால் சில பிரச்சனைகள் எல்லாமே ஏற்பட காண்பீங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்று கூடுதலாக காணப்படுங்க. துர்க்கையை வழிபடுவதன் மூலம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தையுமே நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. இதனால் உங்களுக்கு உற்சாகம் எல்லாம் அளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மனதில் புத்துணர்ச்சி ஏற்படும். பணிகளில் உங்களுடைய கூடுதல் திறமைகள் எல்லாத்தையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய பணிகளில் வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. வியாபாரத்தில் விற்பனையில் லாபமும் உங்களுக்கு மிக சிறந்த அளவில் உங்களுக்கு லாபத்தை இரட்டிப்பாக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா அமைதியான ஒரு கட்டுப்பாடான ஒரு அணுகுமுறையெல்லாம் நீங்கள் மேற்கொள்வீங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். உங்கள் இருவருக்கும் ஒருமித்த ஒரு எண்ணங்கள் இன்றைய நாள் தோன்றக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாளாக இருக்குங்க. அப்போ இருவருமே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இன்றைய நாள் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காதுங்க. குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். அதனால் இன்றைய நாள் அவர்களுக்கு மிக சிறப்பாக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்குன்னே சொல்லலாமுங்க. உங்களுடைய கடின உழைப்புக்கு நிச்சயம் உங்களுக்கு ஊக்கத்தொகை அப்படி இல்லைன்னா ஒரு சலுகை வகையிலேயாவது ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் நிதி நிலைமை உங்களுக்கு மிக அற்புதமாக காணப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களிடம் காணப்படக்கூடிய ஒரு மிகுந்த மன ஆற்றல் காரணமாகவே பார்த்தீங்கன்னா இன்றைய முழுவதுமே உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறம். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களால் இன்றைய நாள் காரிய அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உறவினர்கள் வகையில் நீங்கள் செலவுகள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அதனால் கொஞ்சம் உறவினர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையால் இன்றைய நாள் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. எதிலுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படும் விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் வந்து செவ்வாய் பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வாங்க. எல்லா விதமான தடைகளும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் துயரங்கள்லாம் நீங்கி நன்மைகள் அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. தனுசு ராசி தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் ராகு, சூரியன், செவ்வாய், புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 4ஆம் பாவத்தில் சுக்கிரன், சனி பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அதே போல் உங்களுக்கு 9ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான சில பேச்சாற்றல் மூலம் பார்த்தீங்கன்னா எதையுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் தென்படுங்க. உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்குண்டான வழிகளை எல்லாமே இன்றைய நாள் சிறந்த வழியில முயற்சி மேற்கொள்வீங்க. உங்களுடைய தைரியம், ஆற்றல், தன்னம்பிக்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உறவினர்களுடைய வருகையில மகிழ்ச்சிகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதே போல அனுபவ ரீதியாக பணி சார்ந்த சில முடிவுகளை எல்லாத்தையும் எடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கடன் சார்ந்த ஏதாவது சில பிரச்சனைகள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்தால் கூட இன்றைய நாள் உங்களுக்கு தெளிவுகள் உண்டாகக்கூடுங்க.
தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா லாபங்கள் அதிகரிக்கக்கூடும். தனவரவுல இருந்து வந்த ஏற்ற இறக்கங்கள் எல்லாமே இன்றைய நாள் முற்றிலும் நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்ப நீண்ட கால முதலீடுகள் குறித்த எண்ணங்கள் உங்களுக்கு மேம்படக்கூடுங்க. உடல் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சில விஷயங்கள்ல உங்களுக்கு மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்ப எதிலுமே சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. எதிர்பாராத சில செலவுகள் உங்களுக்கு ஏற்பட்டா கூட தேவையான பணம் உங்களிடம் இருப்பதால எதையுமே சமாளிக்கக்கூடிய திறமையும் ஆற்றலும் உங்களிடம் இன்றைய நாள் நிறைய காணப்படுங்க. அப்ப எதிரிகள் வகையில நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் நிதானத்தோடும் பொறுமையுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. உறவினர்களிடம் நீங்க பேசும் பொழுது கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளும் கூடங்க. மற்றவருடன் நீங்கள் வீண் விவாதங்கள்ல ஈடுபட வேண்டாமுங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயத்துல கொஞ்சம் தலையிடாமல் இருக்க வேண்டியது நல்லதுங்க. வியாபாரத்துல விற்பனை சற்று சுமாரா தாங்க இருக்கும். இன்றைய நாள் பணியாளர்களை கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்கன்னா உங்களுடைய வேலை தொழில் விஷயங்கள்ல நல்லபடியாக இன்றைய நாள் முடியக்கூடுங்க. இன்றைய நாள் பங்குதாரர்களால பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பணி சூழல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுமூகமான ஒரு சூழ்நிலைகள் தாங்க காணப்படும். ஒரு சில விஷயங்கள்ல நற்பெயரை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. நீங்கள் பணியாற்றக்கூடிய விதமும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்றைய நாள் எதிர்பாராத விதையில உங்களுக்கு திறமைகளும் இன்றைய நாள் வெளிப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அந்த வகையில இன்றைய நாள் மனதுல பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடும். மேலதிகாரிகளுடைய கவனத்தை எல்லாம் நீங்க ஈர்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திறமைகளும் வளர்ந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இப்போ தொழில வியாபாரத்துல உங்களுக்கு சில விற்பனை லாபம் இதெல்லாம் சற்று குறைந்து காணப்பட்டா கூட உங்களுடைய திறமைக்கு உண்டான சில வாய்ப்புகள் இன்றைய நாள் ஏற்படுங்க. அதனால இன்றைய நாள் எதையுமே நீங்க பொருட்படுத்த வேண்டாம். உங்களுடைய முயற்சிகளை போடுங்க. இன்றைய நாள் இல்லாட்ட 2-3 நாட்கள் கழித்து கூட உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்பட காண்பீங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு இனிமையான ஒரு அணுகுமுறை உங்களுடைய துணையை பார்த்தீங்கன்னா மகிழ்விக்கக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. அதனால இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்லுறவை பேணக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவுல ஒரு புரிந்துணர்வு எல்லாமே ஏற்படக்கூடுங்க. மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. குழந்தைகள் விஷயங்கள்ல கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. அவங்க எந்த இடத்துல போய் அவங்க போட்டி தேர்வுகள் ஏதாவது முயற்சி பண்ணாங்கன்னா நிச்சயம் இன்றைய நாள் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அவர்கள் மாணவர்கள் குழந்தைகள் கல்வி இந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்றைய நாள் எதையுமே நீங்க கவலைப்பட வேண்டாமுங்க. அதே போல அவர்களுடைய ஆற்றலால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அதனால நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு இன்றைய நாள் அதிகமான ஒரு பணம் எல்லாமே உங்களுக்கு காணப்படுங்க. அதே போல இன்றைய நாள் கடன்கள் கொடுத்திருந்தீங்கன்னா அந்த கடன்கள் திருப்பி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அதனால இன்றைய நாள் நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியம் உங்களுக்கு மிக சிறந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நேர்மறையான எண்ணங்களும் அதிக ஆற்றலும் தாங்க உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ஒரு முழு காரணமாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு ஏற்ப ஒரு முன்னேற்றகரமான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு உருவாகக்கூடுங்க. குடும்ப உறுப்பினர்கள் மூலம் ஒரு ஆதரவான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் காணப்படுதுங்க. போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தொழில் தொடர்பான சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. இணையம் சார்ந்த ஏதாவது பணிகளில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளுங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பொருளாதார பிரச்சனைகள் குறைவதற்குண்டான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படும். உடல் ஆரோக்கியம் மற்றும் தோற்றப்பொழிவு பற்றிய எண்ணங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. எந்த வேலை செய்தாலும் அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் என்பதால் ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது மிக சிறப்பான பலன்கள்லாம் ஏற்படுங்க. மேலும் தினசரி சிவபெருமானை வணங்கி வாங்க, நினைத்த காரியங்கள் உங்களுக்கு தடை இல்லாமல் நிறைவேறுமுங்க. அதே போல் தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவதால் அனைத்து விதமான கஷ்டங்களும் தீரும், மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. மகர ராசி மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் ராகு, சூரியன், செவ்வாய், புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 3ஆம் பாவத்தில் சுக்கிரன், சனி பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அதே போல் அஷ்டமத்தில் கேது பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ பல வாய்ப்புகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. அப்போ நேரத்தை நன்கு பயன்படுத்தி கொண்டாலே போதும், இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக மாற்றக்கூடுங்க. இப்போ இன்றைய நாளில் பலன்கள் உங்களுக்கு மனதளவில் பார்த்தீங்கன்னா தைரியத்தையும் திருப்தியையும் அளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் ஒரு உத்வேகமும் உங்களிடம் தென்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுன்னு சொல்லலாமுங்க. பணி நிமித்தமான மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் இன்றைய நாள் சுபகாரியங்களில் இருந்து வந்த இழுபறிகள் எல்லாமே முற்றிலும் உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. இப்போ வியாபாரத்தில் முதலீடுகள் எல்லாமே அதிகரித்து வரக்கூடிய ஒரு நாளுங்க. அதே போல் நெருக்கமானவர்களை பற்றிய ஒரு புரிதல்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அப்போ பயணங்கள் மூலம் ஆதாயங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சில வாய்ப்புகளும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. அப்போ வர்த்தக பணிகளில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ எந்த ஒரு தொழில் வேலை இதில் இருந்தால் கூட நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு நாளும் கூடங்க. மனதில் உற்சாகமும் செயல்களில் பார்த்தீங்கன்னா பரபரப்பும் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பர அந்யோன்யம்லாம் பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ உங்களுடைய யோசனைகளை வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பணவரவுக்கும் ஆடை ஆபரண சேர்க்கைக்கும் உண்டான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நிறையாக உண்டுங்க. அதனால் நீண்ட நாளாக நீங்கள் சந்திக்காமல் இருந்த சில நண்பர்களை கூட இன்றைய நாள் சந்தித்து மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படக்கூடுதுங்க. அப்போ அலுவலக பணிகளில் சக ஊழியர்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் இருக்குது. வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபங்கள் கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அற்புதமாக இருக்க போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பொறுப்புடனும் சிரத்தையுடனும் பணியாற்றக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகளில் அனைத்திலையுமே நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. அப்போ கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ எதையுமே நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் திறனும் உங்களுக்கு இன்றைய இடம் தென்படுதுங்க. அதனால் தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. அப்போ உங்களுடைய முயற்சிக்கு அனைத்திலையுமே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் துணையுடனான இனிமையான வார்த்தைகளை பேசக்கூடிய ஒரு நாளுங்க. அப்போ இது இன்றைய நாள் உங்களுடைய துணையை பார்த்தீங்கன்னா மகிழ்விக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. இருவருக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு இன்றைய நாள் ஏற்படுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. அதனால் உங்களுடைய குழந்தைகளுடைய கல்விக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருந்தால் கூட சிறு சிறு உபாதைகள்லாம் சளி, இருமல் போன்ற உபாதைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாகவும் சீராகவும் இருக்கக்கூடிய ஒரு நாளுங்க. அப்போ பணத்தை நீங்கள் பயனுள்ள வகையில் செலவு செய்யக்கூடிய ஒரு நாளும் கூடங்க. அதனால் நிதி நிலைமையே இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமாக இருப்பதால் எதையுமே உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் தைரியமும் உங்களிடம் இன்றைய நாள் இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் ஆரோக்கியம் மிக சிறந்த ஆரோக்கியம் காணப்படுதுங்க. அப்போ உங்களுடைய ஆற்றல்கள் மிக நிறைந்து இருக்குங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் ஆரோக்கியத்திலையும் இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தொந்தரவும் வராதுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் தாய்மாமன் வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் நண்பர்களால் சில ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் காணப்படுது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய நாளாக இருக்குங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்ப்பது இன்றைய நாள் நல்லது. கார வகை உணவுகளையும் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் என்பதால் நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் சில விசேஷ பலன்களை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை பிரார்த்தனை செய்வதால் மன நிறைவு, மன நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பலன்களை எல்லாம் கொடுப்பாருங்க. மேலும் நீங்கள் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கும்பராசி கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் ராகு, சூரியன், செவ்வாய், புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 2ஆம் பாவத்தில் சுக்கிரன், சனி பகவானுடைய பயணமும், அதே போல் பஞ்சமஸ்தானத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. களத்திரஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும் இருக்குங்க.
அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடின உழைப்பிற்கான பலன்களை எல்லாமே இன்றைய நாள் உங்களால் கண்கூட காணக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுடைய முன்னேற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாமுங்க. அப்போ மனதில் பார்த்தீங்கன்னா புதுவிதமான சிந்தனைகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இருக்குது. உறவினர்களுடைய ஒத்துழைப்பு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. தொழில் சார்ந்த ஏதாவது பயணங்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த பயணங்களில் உங்களுக்கு கைகூடி வருங்க. அரசு சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. கல்வி சார்ந்த ஏதாவது செயல்பாடுகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதற்கு உண்டான ஆதாயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. மனை சார்ந்த ஏதாவது ஒரு செயல்பாடுகளில் உங்களுக்கு லாபங்கள் உண்டாகக்கூடுங்க இன்றைய நாள். இப்போ உடல் ஆரோக்கியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் எல்லாமே மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. அப்போ நன்மைகள் சற்று நிறைந்து காணப்படுங்க. மனதில் தைரியம் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். அரசாங்க அதிகாரிகளால் பார்த்தீங்கன்னா காரியங்கள் அனுகூலம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அப்போ தாயிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே இதுவரைக்கும் கிடைச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்காது. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. சகோதரர்கள் வகையில் சிறு சிறு சங்கடங்கள் எல்லாமே வந்தால் கூட வீண் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டால் கூட விரைவில் உங்களுக்கு அது சரியாக விடக்கூடிய ஒரு அளவுக்கு தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு சுமூகமான ஒரு நாளாகத்தாங்க இருக்கும். அலுவலகத்தில் சக பணியாளர்களுடைய ஆதரவு எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக இருக்குங்க. உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவம்லாம் இன்றைய நாள் காணப்படும். வியாபாரத்தில் சக பணியாளர்கள் வியாபாரிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட இடையூறுகள் எல்லாமே இன்றைய நாள் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதே போல் வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் தொழிலில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாகவும் பணிகளில் திறமையாகவும் செயல்படக்கூடிய பணிபுரியக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. பணியிடத்தில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் நிச்சயம் காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இன்றைய நாள் தென்படுது. ஏதாவது புதிய வேலை வாய்ப்புகள் ஏதாவது தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் தொழிலில் உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய வெளிக்கொணரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய தகுதிக்கு மீறிய சில செலவினங்கள் எல்லாம் செய்வதை கொஞ்சம் தவிர்க்கவும். தொழிலில் வளர்ச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக காணப்படுதுங்க. உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் லாபங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக காணப்படுதுங்க. தொழிலில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்தால் கூட அதை சரி செய்யக்கூடிய அதிகாரிகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடுங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சிகளுக்கும் சந்தோஷத்துக்கும் இன்றைக்கு பஞ்சம் இருக்காதுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய துணையுடன் நல்லுறவை எல்லாம் வளர்த்து கொள்வீங்க. மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு தருணங்கள் எல்லாமே இருக்குங்க. அதே போல் உங்களுடைய அனுசரணையான சில போக்கின் மூலமாக பார்த்தீங்கன்னா எதையுமே நீங்கள் சாதித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் பக்குவமாக நடந்து கொள்வீங்க. எதையுமே விட்டு கொடுத்து செல்லக்கூடிய பக்குவம் உங்களுக்கிடம் இருவரிடமே இன்றைய நாள் உங்களுக்கு தென்படுதுங்க. குழந்தைகளுடைய கல்வி விஷயங்களில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்தால் கூட அதையெல்லாம் தாண்டி அவங்க கல்வியில் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகத்தாங்க இருக்குது. அதனால் குழந்தைகள் விஷயத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்று நிதி நிலைமையில் சிறப்பான ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு காணப்படுங்க. கணிசமான தொகையை நீங்கள் எல்லாத்தையும் சம்பாதிச்சா கூட இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக அதை செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் மகிழ்ச்சியான ஒரு சேவிங்ஸும் உங்களுக்கு காணப்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாள்னு தாங்க சொல்லணும். அந்தளவுக்கு இன்றைய நாள் நிதி நிலைமையில் உங்களுக்கு அற்புதமாக காணப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாமுங்க. உங்களுடைய திருப்தியான ஒரு மனநிலை எதையுமே திருப்தின்னு ஏற்பட்டுருச்சுனாலே அதில் சந்தோஷம் உண்டாகுங்க. அப்போ எனக்கு போதும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவமும் உங்களிடம் இருப்பதால் இன்றைய நாள் ஆரோக்கியம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் அற்புதமாக உங்களுக்கு வேலை செய்ய போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தனவரவுகள் மூலம் உங்களுடைய சேமிப்புகள் எல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இணைய சார்ந்த ஏதாவது பணிகளில் உங்களுக்கு முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடுங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்கள் மீது சிறு சிறு வதந்திகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மனதிற்கு பிடித்த உணவுகளை இன்று உண்டு மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய நாள் காணப்படுது. அதே போல் மகிழ்ச்சியான நினைவுகள் மூலம் உங்களுக்கு மன அமைதி இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க.
மற்றவர்களோடு மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் என்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வாங்க. உங்களுக்கு சற்று நற்பலன்கள்லாம் அதிகரிக்கக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. மீன ராசி மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சுக்கிரன் சனி பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 6ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் ராகு சூரியன் செவ்வாய் புதன் வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவில் ஒரு திருப்தியான ஒரு சூழ்நிலைகள் காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போது இன்றைய நாள் உங்களுடைய நலனை மேம்படுத்தக்கூடிய பயனுள்ள சில முடிவுகளை எல்லாம் நீங்கள் எடுக்கலாமுங்க. எதையுமே தைரியத்தோடு தன்னம்பிக்கையுடன் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. உறவினர்கள் வழிகையில் பார்த்தீங்கன்னா சுகமான செய்திகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு அமையக்கூடுதுங்க. அப்போ கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமைகள் ஏற்பட காண்பீங்க. வியாபார நிமித்தமாக சில நுட்பங்களை எல்லாம் புரிந்து கொண்டு வியாபாரத்துடைய யுக்திகளை நீங்கள் கையாளக்கூடிய திறமை இன்றைய நாள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையுதுங்க. மனதில் உங்களுக்கு ஆராய்ச்சி சார்ந்த ஏதாவது சிந்தனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. அதே போல் புதுவிதமான ஆசைகளும் இலக்குகளும் உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. உற்சாகமான ஒரு நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் அன்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. வாழ்க்கை துணையினுடைய தேவைகளை எல்லாம் இன்றைக்கி பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. காரியங்களில் அனுகூலம் உண்டாக காண்பீங்க. அரசாங்கத்தில் விஷயங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அலுவலகத்தில் வழக்கமான ஒரு நிலையை சூழ்நிலைகளே உங்களுக்கு காணப்பட்டால் கூட சக ஊழியர்களுடைய பார்த்தீங்கன்னா அரவணைப்பு இணக்கமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுதுங்க. வியாபாரத்தில் நல்ல விற்பனையில் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு யோகமும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் ஏற்படுதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுடைய மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பை எல்லாம் பெறுவீங்க. உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ தொழில் வளர்ச்சி மிக அபரிவிதமான ஒரு வளர்ச்சியாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல ஒரு நீங்கள் போட்ட முதலை விட 4 மடங்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுதுங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்தில் உங்களுக்கு அன்பு அரவணைப்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நல்லிணக்கம் அதிகமாக காணப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாமுங்க. அப்போ நெருங்கிய சொந்தங்களுடன் வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இன்றைய நாள் ஏற்படுதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா அன்பு அரவணைப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ உங்களை இருவரும் பார்த்தீங்கன்னா ஒருவரை புரிந்து கொண்டு வாழ்க்கையை நல்ல எளிமையாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. அதன்படி இன்றைய நாள் மிக சிறப்பாக ஒன்றைய நாள் உங்களுக்கு அமைய போகுதுன்னே சொல்லலாமுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. அதே போல் குழந்தைகள் விஷயங்களில் உங்களுக்கு அவர்களுடைய கல்வி முன்னேற்றம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. போட்டித் தேர்வுகளில் ஏதாவது முயற்சி பண்ணாங்கன்னா நிச்சயம் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் அவங்களுடைய கல்வி படிப்புக்காக சில செலவுகள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் ஒன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு கையில் இருக்க பணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதளவில் திருப்திகரமாக உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுமா அப்படின்னா அதற்குண்டான வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய போகுதுங்க. அதனால் நிதி நிலைமையும் இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்க போதுங்க. நீங்கள் மனதளவில் பார்த்தீங்கன்னா திடமாகவும் ஸ்திரமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதனால இன்றைய நாள் ஆரோக்கியத்திலையும் உங்களுக்கு எந்த ஒரு குறைபாடும் இருக்காதுங்க. அப்போ ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருந்தாலே மேலே அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு அற்புதமாக நடைபெறுங்க. தைரியத்தோடும் தன்னம்பிக்கையுடனும் இன்றைய நாள் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்க போதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் இளநீல நிறம்,
புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் மனதில் புதிய புதிய இலக்குகளை எல்லாம் நிர்ணயம் செய்து அதற்குண்டான இலக்குகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் சமூகம் சார்ந்த சிந்தனைகளால் சில மனதில் மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்பட வேண்டிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. மற்றவர்களை சார்ந்து வாழ நினைக்காத மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள்னு பார்த்தீங்கன்னா முருகன் மற்றும் சிவபெருமானுங்க. இவங்க இருவரையுமே நீங்கள் வணங்கி வேண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தடையாக இருந்தாலும் அதெல்லாம் விலக்கி வைக்கக்கூடியவராக இவங்க இருப்பாங்கங்க. அப்போ கந்தனை நினைத்தால் கருணையோடு நீங்கள் உங்களுக்கு இறங்கி வருவாருங்க. அப்போ கந்தனை வேண்டி மனமுருகி வேண்டும் போது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை எல்லாம் கொடுப்பாரு. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இருப்பாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல நாளாகவும் இனிய நாளாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.